நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. கோல்டு லோன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திங், ப்ரைமரி கோல்டு அப்படின்னா உங்ககிட்ட தங்க கட்டிகள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சு இனி கோல்டு லோன் தரமாட்டாங்க. இப்போ இந்த கோல்டு லோனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம RBI நிறைய கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்து தமிழ் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் ரேஷ்மா ராம்கி, ரெஜிஸ்டர்ட் ஆம்ஃபி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், பிரைமோ டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸில் பார்ட்னராக இருக்கேன். இன்றைக்கு முக்கியமாக நான் பேச வந்திருக்க டாபிக் என்ன அப்படின்னா கோல்டு லோன். கோல்டு லோன்னா என்ன? எனக்கு ஒரு எமர்ஜென்சி, என் கையில் கேஷ் இல்லை, ஆனால் எனக்கு அந்த செலவை கண்டிப்பாக மீட் ஆகணும். ஒன்று மெடிக்கலாக இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் பர்பஸாக இருக்கலாம். அப்போ அந்த டைமில் நான் என்ன பண்ணலாம்? ஸோ என்கிட்ட என்ன கோல்டு இருக்கோ அதை கொண்டு போய் நான் ப்ளெட்ஜ் பண்ணி நான் லோன் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த நீங்கள் எங்கே பண்ணலாம்? ஒன்று பேங்க்கில் பண்ணலாம். இன்னும் நிறைய மணி லெண்டர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்டையும் போய் நீங்கள் பண்ணலாம். பேங்க்கில் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் மணி லெண்டர்ஸ் கிட்ட போனீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக இருக்கும். நிறைய மக்கள் பேங்க் மூலமாக கோல்டு லோன் வாங்குவாங்க. இப்போ இந்த கோல்டு லோனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம RBI நிறைய கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கலாம் மார்க்கெட்டில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோல்டோட மதிப்பும் இப்போ இருக்கிற கோல்டோட மதிப்பும் பல விதமாக வேரியபிள் இருக்கு, பல மாற்றங்கள். ஸோ அந்த டைமில் இருக்கிற கோல்டு இப்போ ஒரு கிராம் உங்களுக்கு 7000 8000 வரைக்கும் போகுது. ஸோ கோல்டோட விலை மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளும் அந்த கோல்டோட விலை மாறிக்கிட்டே இருக்குது, வொலாட்டிலிட்டி இருக்குது. ஸோ ஏற்றம் தாழ்வுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு RBI சில கைட்லைன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கைட்லைன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கோல்டு லோன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திங், அவங்க உங்களுடைய கோல்டு மதிப்பை வச்சு அதில் 75% கோல்டு லோன் தான் கொடுப்பாங்க. ஏன் இந்த 75% கோல்டு? எனக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? நான் ஃபுல்லாக வச்சேன், அந்த ஃபுல்லாக வச்சதுக்கு தானே எனக்கு லோன் கொடுக்கணும். அது ஏன் அவங்க அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, எதுக்காக இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா, இது உங்களுடைய சுமையை குறைக்கிறதுக்கான உள்ள சிஸ்டம் தான் இது. ஏன்னா நாளைக்கு திருப்பி கோல்டு லோன் ஏற்றம் இறக்கம் வரும்போது அது உங்களுடைய லைஃப்பை பாதிக்கும். ஸோ அந்த இதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்தாங்க. நீங்கள் வைக்கிற ஒரு கோல்டுக்கு மதிப்பு 75% மதிப்பு தான் தராங்க. ஸோ அது மாத்திரம் இல்லை, உங்களோட சுமையும் குறைக்கணும், கடன் கொடுத்தவங்களோட சுமையும் குறைக்கணும். ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் நம்ம RBI கைட்லைன் ஃபஸ்ட்டு டைமாக இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. 75% தான் நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் வேறு என்னெல்லாம் கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கோல்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவாங்க, கோல்டை சுத்தம் பார்க்கணும், கரெக்டான கோல்டு தானா, நல்ல கோல்டு தானா, அது எல்லாமே பார்த்து தான், அதுக்கான மதிப்பை பார்த்து தான் உங்களுக்கு லோன் கொடுக்கப்படும். ஏன்னா நிறைய ஃப்ராடு தனம் நடக்குது. ஸோ அதிலிருந்தெல்லாம் அவாய்ட் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கடன் கொடுத்தவங்களுக்கும் சரி கடன் வாங்குறவங்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக இது எல்லாமே ஆராய்ந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தான் கோல்டு லோன் கொடுக்குறாங்க. ஸோ அது கொடுக்கும்போது கண்டிப்பாக கடன் கொடுக்குறவங்களும் கடனாலையும் நேராக இருந்து தான் கொடுக்கணும். அவங்க டைரெக்டாக அவங்களுக்குள்ள டீலிங் பண்ணணும், வேற ஒருத்தர் மூலமாக கோல்டு லோன் வைக்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு லோனில் நீங்கள் பிரைமரி கோல்டோ இல்லை ETF சொத்து அந்த விஷயங்களை வச்சு கோல்டு லோன் இனி வாங்க முடியாது. ஸோ பிரைமரி கோல்டு அப்படின்னா உங்ககிட்ட தங்க கட்டிகள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சு இனி கோல்டு லோன் தரமாட்டாங்க. உங்ககிட்ட என்ன ஜுவல்ஸ் இருக்கோ அந்த ஜுவல்ஸை கொண்டு போய் நீங்கள் வைக்கலாம், உங்களுக்கான மதிப்புக்கான 75% கோல்டு கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோல்டு லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க ஃபுல்லாக உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் படித்து அதில் கிளியராக இருக்கும், இந்த சதவீதம் இவ்வளோ கோல்டு மதிப்பு, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாமே அந்த கோல்டில் அந்த டாக்குமெண்ட்டில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே படித்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் கோல்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கோல்டு லோன் தருவாங்க. RBI இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா தானே இருந்தது, நான் கோல்டு லோன் போவேன், கோல்டு வைப்பேன், நான் லோன் எடுப்பேன். ஆனால் இப்போ கால சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கோல்டு மதிப்பு ஏற்றமும் இறக்கமும் இருக்கிறதுனால RBI கவர்மெண்ட் நமக்காக மெயினாக கடன் கொடுத்தவங்களும் சரி கடன் வாங்குறவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, எந்த ஃப்ராடுத்தனமும் நடக்கக்கூடாது, அவங்க சேஃபாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ரூல்ஸை இப்போ கொண்டு வந்திருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு வாங்குறீங்கன்னா கரெக்டான அந்த டைமில் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அந்த கோல்டை மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அது உங்கள் கையை விட்டு போயிடும். ஸோ கோல்டு லோன் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, அதை கரெக்டான நேரத்தில் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கோல்டு உங்கள் கையில் கிடச்சிரும், உங்கள் ஜுவல்ஸ் உங்கள் கையில் கிடச்சிரும். ஸோ கோல்டு லோன் போகிறதுனால என்ன யூஸ்? இப்போ நான் சொன்னேன், ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சி பர்பஸ். ஸோ இப்போ எனக்கு வேணும் கேஷ் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேலரி வாங்குறாங்க, சில பேர் சேவ் பண்ணுறாங்க, கொண்டு போய் இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பைசா காலி ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கோல்டு லோனை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கோல்டு லோன் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க்குக்கு போனால் இந்த விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கோல்டு லோன் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல விதமாக கோல்டு லோன் வாங்கி செயல்படையலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.